கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபையும் தயவும் நம் யாவரோடும் கூட இருப்பதாக. இப்பொழுது நாம் தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து சொல்லுவோம். தேவ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 12வது வசனம். இந்த மாதத்திற்கென்று கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் அதுதான் 1 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 12வது வசனம். அந்த வசனத்தை இப்படியாக சொல்லுகிறது. அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டான். அந்த வசனத்தின் முதல் பகுதி இப்படியாக சொல்லுகிறது. சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து. இங்க நாம் பார்க்கிறோம், சாமுவேலுக்கு கர்த்தர் ஒரு கல்லை கொடுத்திருக்கிறார். இந்த ஒரு கல் என்கிற தலைப்பின் கீழாக நாம் தேவனுடைய வார்த்தையை தியானித்து வருகிறோம். கடந்த நாட்களில் அந்த ஒரு கல் என்கிற தலைப்பின் கீழாய் 3 காரியத்தை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தார். இந்த ஒரு கல் வரும் பொழுது அது முதலாவது என்ன செய்கிறது? அது சத்ருவை தாழ பண்ணுகிறது, அது சத்ருவை நிர்மூலமாக்குகிறது, அது சத்ருவை நம்முடைய எல்லைகள் கூட அண்ட விடாதபடி கிரியை செய்கிறது என்பதை பார்க்க நம்மளுக்கு உதவி செய்தார். 2வதாய் நாம் பார்த்தோம், இந்த ஒரு கல் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது, அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வரும் பொழுது அது அவனை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி கர்த்தரோடு பண்ணின உடன்படிக்கையில் அவனை உறுதியாய் நிற்க வைத்து தேவனுடைய கோபாக்கினைக்கும் தேவனிடத்திலிருந்து அவனை பாதுகாக்கிறதுமாய் காணப்படுகிறது. அவன் தேவனுடைய கோபாக்கினைக்கு விலக்கப்பட்டு தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட மனுஷனாய் இந்த கல் மாற்றுகிறது என்பதை பார்க்க உதவி செய்தார். அடுத்ததாக நாம் பார்த்தது, இந்த ஒரு கல் ஒரு மனிதனுடைய வாழ்வில் வரும் பொழுது அவனுக்கு சீயோனின் கல் கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் பார்த்தோம். இந்த சீயோனின் கல்லை தான் நாம் விரிவாய் பார்க்க உதவி செய்தால் 4 பகுதிகளாய் பார்த்தோம். முதலாவது சீயோனை பிடிக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். சீயோனை பிடிப்பதற்கு 3 தடைகள் வருகிறது. அதுல எபூசியர்கள் தடையாய் இருக்கிறார்கள், குருடர்கள் தடையாய் இருக்கிறார்கள், சப்பானிகள் தடைகளாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி 3 பகுதியை பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். அடுத்ததாக இன்றைக்கு காலையிலே அந்த சீயோனை நாம் பிடித்த பின்பாக நமக்கு கொடுக்கப்படுகிற அந்த சீயோனின் கல்லை குறித்த நேற்று இரவு அந்த சீயோனை பிடித்ததற்கு பின்பாக சீயோனின் கல் நம்மளுக்கு கொடுக்கும் போது அந்த சீயோனின் கல் என்ன கிரியை செய்கிறது என்பதை பார்க்க உதவி செய்தார். அது விசுவாசிக்கிறவர்களுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு அது அஸ்திபார கல்லாகவும், அதை விசுவாசியாதவர்களுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தன்னுடைய பலனின் மீது நம்பிக்கையுள்ளவர்களுக்கு அது ஒரு இடரலின் கல்லாகவும் காணப்படுகிறது என்று சொல்லி அந்த சீயோனின் 2 தன்மை, அந்த கல்லின் 2 தன்மையை பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். அதில் குறிப்பாய் நாம் பார்த்தோம், இந்த சீயோனின் அஸ்திபார கல் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டு விட்டால் கர்த்தர் நம்மளோடு இருந்து நாம் பரீட்சிக்கப்படும் பொழுதும் நம் ஆகாதவன் என்று தள்ளப்படும் பொழுதும் அல்லது ஒன்றுக்கும் உதவாதவன் என்று தள்ளப்படும் பொழுதும் தேவன் நம்மளோடு கூட இருந்து நம்மளை விலையேற பெற்றவர்களாய் மாற்றி, நம்மளை திட அஸ்திபாரமாக மாற்றி, குறிப்பாய் மூளைக்கல்லாய் நம்மளை அங்கீகரிக்கிறார் என்பதை பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். அதை வைத்து நாம் செபித்தோம். அதன் தொடர்ச்சியாக தான் இன்றைக்கு இந்த ஒரு கல் என்கிறதுல இன்னொரு காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இது சீயோனின் கல் அல்ல, அது நேற்று இரவோடு முடிந்து விட்டது. இது அடுத்த தன்மையை குறித்து காட்டுகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த ஒரு கல் வந்தால் 4வதாக என்ன நடக்கும், அதைத்தான் ஒன்றை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாய் ஒரு வசனத்தை வேதத்திலிருந்து வாசிப்போம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 12வது வசனம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் எப்படியா சொல்லுகிறது? மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள், அதன் மேல் உட்கார்ந்தான். 4வதாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு கல் வரும் பொழுது என்ன செய்கிறது? அது அவனுக்கு உட்காருகிற அனுபவத்திற்குள்ளாய் கொண்டு சொல்லுகிறது. 4வதாக இந்த ஒரு கல்லினுடைய தன்மை என்ன? உட்காருகிற அனுபவத்திற்குள்ளாய் கொண்டு செல்லுகிறது தான் இந்த கல். அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, மோசேயின் இடத்திற்கு ஒரு கல்லை கொண்டு வருகிறார்கள். மோசேயோ அந்த கல்லின் மீது உட்கார்ந்தான்.
அப்ப கல்லின் மீது உட்காருகிறது என்பது எதை காட்டுகிறது? வசனம் சொல்லுகிறது. மத்தேயுவின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. அந்த வசனத்தை வாசிக்கிறேன். பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அப்ப கல்லின் மீது உட்காருகிற அனுபவம் என்பது என்ன? முதலாவது, அது தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதாய் காட்டுகிறது. பூமி மிகவும் அதிரும்படி அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கு தேவனுடைய மகிமை இறங்கி வந்திருக்கிறது. அந்த மகிமை இறங்கி வந்தது நிமித்தமாக அந்த பூமி அதிர்கிறது. அப்ப கல்லின் மீது உட்காருகிறது என்பது எதை காட்டுகிறது? முதலாவது, அது தேவனுடைய மகிமை இறங்கி வருகிறதை காட்டுகிறது. இரண்டாவதாக, அந்த கல்லின் மீது உட்காருகிற அனுபவம் எதை காட்டுகிறது? அந்த வசனம் சொல்லுது, வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தடையாய் இருக்கிற காரியங்கள், தடையாய் இருக்கிற எல்லா கற்களையும் இந்த உட்காருகிற கல் புரட்டி போடுகிறதாய் காணப்படுகிறது. அப்ப யாருடைய வாழ்க்கையில் இந்த உட்காருகிற கல் வருகிறதோ, யாருடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு கல்லை கொடுக்கிறாரோ, அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடை கற்களும் புரட்டப்படுகின்றன. நாம் யாவரும் அறிந்தபடி யோவான் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். லாசரசு மரித்து போனான். அவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாட்கள் ஆயிருச்சு. அவன் கல்லறையிலே ஒரு கல் வைக்கப்பட்டுள்ளது. அந்த கல்லை எடுக்க போகும்போது சொந்த சகோதரி சொல்லுகிறாள், 4 நாள் ஆகிவிட்டதே ஆண்டவரே, இது நாரும் என்று சொல்லுகிறார். ஆனா இயேசு என்ன சொன்னார்? அவருக்கு அந்த கல்லை எடுத்து போடுங்கள் என்று வார்த்தையை கொடுத்தார். அதனாலதான் மரித்த மனுஷன் உயிரோடு எழும்பி வந்தான். அப்ப இரண்டாவதாக, கல்லின் மீது உட்காருகிற அனுபவம் என்பது எதை காட்டுகிறது? அது அடைக்கப்பட்ட வாசல்கள் புறம்பே தள்ளப்படுகின்றன. அடைக்கப்பட்ட வாசல்கள் 2ஆய் திறக்கப்படுகிறது. எல்லா தடைகளும் மாறி போகிறதை காட்டுகிறது. மூன்றாவதாக, இந்த கல்லின் மீது உட்காருகிறது என்பது எதை காட்டுகிறது? வசனம் சொல்லுகிறது. லூக்காவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 5 மற்றும் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இப்படியா சொல்லுகிறது. அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, உயிர் தெழுந்தார். மூன்றாவதாக, இந்த கல் என்பது, அந்த கல்லின் மீது உட்காருகிற அனுபவம் என்பது எதை காட்டுகிறது? அது ஜெய ஜீவியத்தை காட்டுகிறது. மரணத்தின் மீதும் உலகத்தின் மீதும் போராட்டத்தின் மீதும் காட்டுகிற ஒரு ஜெயத்தை காட்டுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள், மரணத்துக்கு ஏதுவான போராட்டங்கள், சாவுக்கு ஏதுவான போராட்டங்கள், அல்லது உலகத்தினால் பிடிபட்டு தேவனை விட்டு விலக வேண்டிய அனுபவங்கள், இவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக ஜெயத்தை கொண்டு வருகிறது தான் இந்த கல்லின் மீது உட்காருகிற அனுபவத்தை காட்டுகிறது. அவருக்கு முதலாவது தூதர்கள் இறங்கி வந்தார்கள். 2வது அவர்கள் கல்லை புரட்டி உட்கார்ந்தாங்க. 3வது இயேசுவாகிய ஆண்டவர் அந்த கல்லறைக்குள் இல்லாமல் அவர் உயிர் தெழுந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப கல்லின் மீது உட்காருகிற அனுபவம் என்பது அது ஜெய ஜீவியத்தை காட்டுகிறது. அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நாம், நம்முடைய நிலைமை இன்றைக்கு எப்படி இருக்கு? தேவனுடைய மகிமையை நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய மகிமை விளங்கணும். பூமிக்குரிய கதவுகள், பூமிக்குரிய காரியங்கள் எல்லாம் அதிரப்படணும். எல்லா பூமியின் கட்டுகள் எல்லாம் அதிரப்பட்டு நிர்மூலமாக்கப்படணும் சொல்லி தேவனுடைய மகிமைக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோமா? அல்லது உங்களுடைய வாசல்கள் அடைபட்டு காணப்படுகிறது. என் வாசலிலே, என் வழிகளிலே ஒரு கல் காணப்படுகிறது. அதுக்கு என் வாசலையும் என் வழிகளையும் அடைத்திருக்கிறபடினால் நான் வெளியிலே வரக்கூடாதபடி, நான் முன்னேறி செல்லக்கூடாதபடி அது எனக்கு தடையாய் காணப்படுகிறது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா?
அல்லது என் வாழ்க்கையில ஜெயம் கிடைக்கவில்லை, நான் இன்னும் ஜெயத்துக்காய் போராடி கொண்டிருக்கிறேன், நான் உயிரோடு இருக்கிறவனாய் இருந்தாலும் உயிரோடு இருக்கிறவனாய் காணப்பட்டாலும் நான் மரித்த நிலைமையிலே காணப்படுகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் இன்றைக்கு அந்த உட்காருகிற கல்லை நம்மளுக்கு கொடுக்கிறார். அவர் உங்களுக்கு அந்த உட்காருகிற கல்லை கொடுக்கிறபடினால் அது உங்களுக்கு தேவ மகிமை இறக்குகிறதாய் காணப்படுகிறது. அது தேவனால் எல்லா தடைகளை நிர்மூலமாக்குகிறதாய் காணப்படுகிறது. மூன்றாவதாய் அது உங்களுக்கு ஜெயத்தின் ஜீவியத்தை கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இந்த உட்காருகிற கல்லை நாம் பெற்றுக் கொள்ளுவோமாக. மோசேயினுடைய வாழ்க்கையில இது நடந்திருக்கிறது. மோசே இதற்கு சாட்சியுள்ளவனாய் காணப்படுகிறான். வேதம் மோசே ஒரு சாட்சியாய் காட்டுகிறது. அவனை மாத்திரமல்ல, லாசருவையும் வேதம் நம்மளுக்கு இது சாட்சியாய் காட்டுகிறது. பழைய ஏற்பாட்டிலே மோசேயும், புதிய ஏற்பாட்டிலே லாசருவையும் காட்டுகிறது. அப்ப ரெண்டு சாட்சிகள் வருகிறபடினால் அது தேவனுடைய வார்த்தையை இன்னும் உறுதிப்படுத்துகிறபடினால் கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதற்கு நீங்களும் உங்களிடத்திலும் இந்த உட்காருகிற கல் அவசியமாய் இருக்கிறது. இன்றைக்கு நீங்க ஓடிக்கொண்டிருக்கலாம், இன்றைக்கு ஓடி ஓடி தவித்து போய் காணப்படலாம், அல்லது நடந்து பிரயாசப்பட்டு ஒண்ணுமில்லை, எல்லா வாசலும் அடைக்கப்பட்டிருக்கு என்று காணப்படலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீங்க உட்காருகிற வேலை வந்திருக்கிறது. நீங்க ஓடுகிற காலம் போய், நீங்கள் நடக்கிற காலம் போய், நீங்க உட்காருகிறபடியாய் கர்த்தர் உங்களை இன்றைக்கு அழைக்கிறார். நாம இதுவரைக்கும் கேள்விப்பட்டது என்ன? கர்த்தருக்காய் ஓடணும், நடக்கணும் என்றுதான் கேள்விப்பட்டோம். ஆனா கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை உட்காரும்படியாக இந்த கல்லை கொடுக்கிறார். நீங்க அதிலே உட்கார்ந்திருந்து தேவன் யார் என்பதை நீங்கள் காண செய்யும்படியாக கர்த்தர் செய்ய போகிறார். அப்ப கல் என்பது, உட்காருகிற கல் என்பது என்னை காட்டுகிறது? அது ஜெயத்தை காட்டுகிறது, அது ஒரு விடுதலையை காட்டுகிறது, அதே நேரத்தில் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அப்ப இந்த கல்லின் மீது மோசே உட்கார்ந்தான் என்று நாம் வாசித்தோம். அப்ப மோசே அந்த கல்லின் மீது உட்காருகிறதற்கான காரணம் என்ன? சும்மா போய் யாராவது அந்த கல்லு மேல உட்காருவாங்களா? ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தமாகத்தான் அங்க மோசே அந்த கல்லின் மீது உட்காருகிறான். அப்ப கல்லின் மீது உட்காருகிற அனுபவத்திற்கு கர்த்தர் நம்மளை கொண்டு போனால் அங்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப மோசே கல்லின் மீது உட்காருகிறதுக்கான காரணம் என்ன? வசனம் எப்படியா சொல்லுகிறது? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் எப்படியா சொல்லுகிறது? மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள், அதன் மேல் உட்கார்ந்தான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. இங்க மோசே கல்லின் மீது உட்காருகிற, எதுக்கு உட்கார்றான்னு நம்ம கேட்டோம்னா நம்மளுடைய சடக்குன்னு ஒரு மைண்டுக்கு என்ன வந்திருக்கும்? அவன் கால் பலவீனப்பட்டிருக்கும், அவன் கால் சோர்வடைந்திருக்கும், அதனாலதான் கல்லுல உட்கார்ந்தான் என்று நாம் நினைத்திருக்கலாம். ஆனால் வசனம் அதை சொல்லவில்லை. வசனம் என்ன சொல்லுகிறது? அவன் கைகள் சோர்ந்து போனபடியினால் அவன் உட்கார்ந்திருந்தான். அவன் கைகள் அசந்து போனபடியினால் அவன் உட்கார்ந்திருந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப கைகள் அசந்து போகிறது என்றால் அதற்கான காரணம் என்ன? எதனால் மோசேயினுடைய கைகள் அசந்து போயிற்று? நாம் தேவனுடைய கிருபையினாலே இந்த வசனத்திலே நாம் தியானித்து பார்த்தோம் என்றால் 3 காரியங்களின் நிமித்தமாய் அவனுடைய கைகள் அசந்து போயிருச்சான். தேவ வசனம் அதை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதலாவதாக மோசேயினுடைய கை எதனால் அசந்து போயிற்று, எதனால் அது சோர்வடைந்ததா? அதே யாத்ராகமத்தின் புஸ்தகம் அதே 17வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரர் வாதாடின நிமித்தமும் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் பரீட்சை பார்த்தது நிமித்தமும் அவன் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பெயரிட்டான். இதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் கையில் பிடித்திருந்த கோலை கொண்டு அவன் அந்த கற்பாறையை அடித்தான் என்று நாம் பார்க்கிறோம், கண்மலையை அடித்தான் என்று பார்க்கிறோம். அப்ப இங்க மோசேயினுடைய கை சோர்ந்து போவதற்கான முதல் காரணம் என்ன? இஸ்ரவேலர் அவனோடு வாதாடினது நிமித்தமாய். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய கை
சோர்ந்து போவதற்கான காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற தேவையில்லாத போராட்டம், தேவையில்லாத சண்டை, தேவையில்லாத வாக்குவாதங்கள் தான் அவர்களுடைய கைகளை சோர்ந்து போக செய்கிறது. கை என்பது எதை காட்டுகிறது? அது தேவனுக்காய் வேலை செய்கிறதும், தேவனை துதிக்கிறதும், அவருடைய பலத்தை வெளிப்படுத்துகிறதும் தான் இந்த கை. அப்படி தேவனை துதிக்க வேண்டிய கை, தேவனுடைய நாமத்தை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய வேண்டிய கை இன்றைக்கு எப்படி காணப்படுகிறது? அது சோர்ந்து போய் காணப்படுகிறது. நம்முடைய கைகளின் பலத்தினால் செங்கலையும் பிடக்க முடியல, நம்முடைய கைகளின் பலத்தினால் அக்கினியை இறக்க முடியல, நம்முடைய கைகளின் பலத்தினால் தண்ணீரை ரத்தமாகவும் மாற்ற முடியல, நம்முடைய கைகளின் பலத்தினால் தேவனுடைய அடையாளங்களை நம்மளால் நடப்பிக்க முடியவில்லை. காரணம் என்ன? நம்முடைய கைகள் இன்றைக்கு சோர்ந்து போய் காணப்படுகிறது. அதுக்கு காரணம் என்ன? இஸ்ரவேலர் வாக்குவாதம் பண்ணினபடியினால். இஸ்ரவேலர் என்பது எதை காட்டுகிறது? மோசையோடு இருந்த ஜனத்தை காட்டுகிறது. அவன் யாரை நடத்தி வந்தானோ, யாருக்காய் அவன் தன் ஜீவனை கொடுத்து தேவனுக்காய் அதை செய்தானோ, அந்த கூட்டமே அவனை எதிர்க்கிறதாய் காணப்படுகிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில யாருக்கு நீங்க நன்மை செய்து, யாருடைய வாழ்க்கைக்கு நீங்க உதவி செய்ய நினைச்சு அவர்களே உங்களை எதிர்க்கிறவர்களாய் காணப்படுறாங்களா? யாரை நன்மை செய்கிறது நிமித்தமாய் தேவையில்லாத சண்டை வருகிறதா? தேவையில்லாத போராட்டம் வருதா? இதனால கர்த்தரை துதிக்க வேண்டிய நேரத்தில் சண்டை போடுகிற நேரமாய் மாறிவிட்டதா? கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட கைகளை சோர்வடை செய்கிற காரியத்தின் என்று உங்களை தேவன் இன்றைக்கு உட்கார செய்ய போகிறார். அவர் அதற்காகத்தான் உங்களுக்கு ஒரு கல்லை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அப்ப இங்க வசனம் சொல்லுது, இஸ்ரவேலர் வாதாடினார்கள் என்று சொல்லுது. அப்ப வாதாடினார்கள் என்றால் என்ன அர்த்தம்? அங்கு என்ன நடந்திருக்கிறது என்று நாம் பார்த்தோம் என்றால், அந்த யாத்ராமத்தின் புஸ்தகம் 17:2 வசனத்தை வாசித்தோம் என்றால் அந்த வார்த்தை எப்படியாக சொல்லுகிறது? ஜனங்கள் மோசையோடே வாதாடி, நாங்கள் குடியிருக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசையோ, என்னோடே ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். இந்த கைகள் சோர்வடைகிறது, வாதாடு என்று சொல்லியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனை பரீட்சை பார்க்கிற அனுபவம், தேவனை பரீட்சை பார்க்கிறது நிமித்தமாய் நம்முடைய கைகள் சோர்ந்து போயிருக்கு. இதுக்கு பரீட்சை பார்க்கிறது யார்? நம்மளோடு இருக்கிறவர்கள் தான். நாம உறுதியா இருக்கிறோம், நாம ரட்சிப்புல உறுதியா இருக்கிறோம், கர்த்தர் நம்மளை அழைத்தார் என்கிற வார்த்தையில உறுதியா இருக்கிறோம், அவர்களுக்காய் நன்மை செய்யும்படி கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார் என்பதில் உறுதியா இருக்கிறோம். ஆனா நம்முடைய உறுதியையும் நம் வைத்திருக்கிற வைராக்கியத்தையும் குலைத்து போடுகிறது யார்? இந்த பரீட்சை பார்க்கிற அனுபவத்தில் காணப்படுகிற ஜனங்கள். அப்ப வாதாடுகிறது என்பது எதை காட்டுகிறது? கர்த்தரை பரீட்சை பார்க்கிறதை காட்டுகிறது. சில நல்ல விசுவாசிகள், நல்ல தேவ பிள்ளைகளை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வாயில எப்ப பார்த்தாலும் ஸ்தோத்திரம் வரும், எப்ப பார்த்தாலும் தேவ வசனம் தான் இருக்கும், எப்ப பார்த்தாலும் கர்த்தருக்கு மகிமை, கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய கிருபை கூட இருப்பதான்னு சொல்லி தேவனுடைய வார்த்தையை தான் பேசிக்கொண்டே இருப்பாங்க. ஆனா சில நேரங்கள்ல அவங்களை நீங்க பாத்தீங்கன்னா யாராவது அவங்ககிட்ட வந்து சண்டை போட்டுட்டா, அல்லது தேவையில்லாம அவர்களை கோபப்படுத்திட்டா, தேவையில்லாம ஏதாவது பண்ணிட்டா என்ன நடக்கும் தெரியுமா? அந்த கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருந்த, கர்த்தரை துதித்து கொண்டிருந்த வாய்கள் இப்பொழுது தூஷண வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கும். அவர்கள் மனுஷரோடு போராடுகிறது மாத்திரமல்ல, தேவனிடத்துல போய் சொல்லுவாங்க, ஆண்டவரே ஏன் என்னை இப்படி வச்சிருக்கிறீங்க? என்ன அவங்களோட சண்டை போட தான் வச்சிருக்கிறீங்களா? என்னுடைய வாழ்க்கை இப்படி போறதுதான் உங்களோட விருப்பமா என்று சொல்லி அவர்கள் இவர்களோடு வாதாடுவார்கள். இவர்களோ கர்த்தரை பரீட்சை பார்க்கிற வார்த்தையை பேசிக் கொண்டிருப்பார்கள். அப்ப கர்த்தர் கேட்கிறார், உங்க வாழ்க்கையில தேவையில்லாத போராட்டமும் வாக்குவாதமும் வருகிறது நிமித்தமாய் இன்றைக்கு கர்த்தரை மகிமைப்படுத்த நீங்கள் சோர்ந்து போய் காணப்படுகிறீர்களா?
ஜெபம் என்று சொன்னாலே நான் ஜெபித்தால் பலன் என்ன என்று சொல்லி பேசுகிறவர்களாய் காணப்படுகிறீர்களா? கர்த்தரை துதிக்க வந்துட்டு வாயில ஆண்டவரே என்னை விடுதலையாக்க, எப்படியாவது விடுதலையாக்க, இந்த மனுஷனிடத்திலிருந்து விடுதலையாக்கோ, இந்த மகளிடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க என்று சொல்லி தேவனிடத்தில் உங்களுடைய குறிப்பை குறித்து ஜெபித்துக் கொண்டே காணப்படுகிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், அந்த துதியின் நாவை தேவன் உங்களுக்கு திரும்ப கொடுக்கிறார். எப்படி? உங்களை உட்கார செய்து, உங்களுக்கு அந்த ஒரு கல்லை கொடுத்து அவர் உட்கார செய்து துதியின் நாவை தேவன் திரும்ப கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். இந்த பரீட்சை பார்க்கிறவர்கள் எப்படி பரீட்சை பார்க்கிறார்களா? 7வது வசனம் சொல்லுது, கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தமாய். இந்த பரீட்சை பார்க்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? கர்த்தர் எங்களோடு இருக்கிறாரா இல்லையா என்று சொல்லி ஒரு சந்தேகத்தை அங்கு கொண்டு வருவார்கள். நீங்க அவங்ககிட்ட பேசுனீங்கன்னா அவங்க உங்களோட சண்டை போடுவாங்க. சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ணி போராடும் போது அவர்கள் ஒரு சந்தேகத்தை அங்கு கலையாய் விதைத்து விட்டு போவாங்க. எப்படி விதைப்பாங்க? கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா என்கிற ஒரு கலை அங்கு விதிக்கப்பட்ட உடனே நாம் அதிலே மாட்டிக்கொண்டு அந்த சந்தேகம் நமக்குள்ளாகவும் வலுக்க ஆரம்பிக்கும். நாம் தேவனை துதிக்கிறதை விட்டுட்டு இந்த சந்தேகங்களுக்கு வழிகளை தேடுவதும் விடைகளை தேடுகிறதுமாய் நாம் காணப்படுவோம். அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் வாதாடினார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்பது மோசேயின் குடும்பத்தாரை காட்டுகிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்பது மோசேயினுடைய உறவினரை காட்டுகிறது. மோசேயோ யாரை நம்பி யாரை வழிநடத்தினானோ அவர்களை காட்டுகிறது. இன்றைக்கு யாருக்கு நன்மை, யாருக்கு நீங்க நன்மை செய்தது நிமித்தனால, அல்லது உங்க குடும்பத்தினரே உங்களோடு வாதாடி கொண்டிருக்கிறார்களா? உங்கள் உறவினர் உங்களோடு போராடி கொண்டிருக்கிறார்களா? அவர்கள் உங்கள் இருதயத்திலே தேவனை குறித்ததான கலைகளை விதைக்கிறவர்களாயும் உங்களுடைய துதியை தடை செய்கிறவர்களாயும் உங்கள் கரங்களை உயர்த்தி அடையாளங்களை அற்புதங்களை செய்யக்கூடாதபடி, தேவனை துதிக்க கூடாதபடி தடையாய் காணப்படுகிறார்களா? அவர்களிடத்திலிருந்து கர்த்தர் இன்றைக்கு உங்களை உட்கார வைக்கிறார். அது நிமித்தமாய் உங்கள் கரங்கள் சோர்ந்து போய் இருந்தால் இன்றைக்கு உங்கள் கரங்களை தேவன் பலப்படுத்தும்படியாய் அவர் உங்களை கல்லின் மீது உட்கார வைக்கிறார். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன என்பதை யோசித்து பார்ப்போம். இந்த கை சோர்ந்து போவதற்கு 3 காரணம் சொன்னேன். முதலாவது காரணத்தை குறித்து தான் நாம இப்ப பார்த்திருக்கிறோம். இப்ப நேரம் இல்லாதபடியினால் இப்பொழுது இந்த வார்த்தையை வைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். மற்ற குறிப்புகளை தேவ சித்தமானால் அடுத்த கூட்டங்களில் நாம் தியானிப்போம். இங்க வசனம் சொல்லுகிறது, இந்த முதல் குறிப்பை வைத்து நாம் இப்ப ஜெபிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில யாரெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாம வாதாடி கொண்டு இருக்கிறார்களோ அந்த வல்லமையை இன்றைக்கு நாம் மேற்கொள்ள போகிறோம். இங்க மோசேக்கு வாதாடினது, மோசேக்கு விரோதமாக எழும்பினது இந்த இஸ்ரவேல் புத்திரர்கள். இதுல இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? அந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் எங்கு வந்து அவர்களோடு வாதாடினாங்களாம். அந்த வசனம் சொல்லுது, 1வது வசனம் சொல்லுது, ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள், ஜனங்கள் குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்ததினால் அவர்கள் வாதாடினதற்கான காரணம் என்ன தெரியுமா? நாம என்ன நினைக்கிறோம்? அவங்க சண்டைக்காரங்கன்னு சொல்லி மாம்சீக ரீதியாய் நாம் பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் வாதாடுவதற்கான காரணம் அவர்களுக்குள்ளாய் பரிசுத்த ஆவியானவர் இல்லாததினால், தாகத்தை தணிக்கிற தண்ணீர் இல்லாததினால் ஜனங்கள் வாதாடினார்கள். அது எதை காட்டுகிறது? அவர்கள் பரிசுத்தாவின் நிரப்புதல் அவர்களிடத்தில் இல்லாதபடியினால் தேவனை பரீட்சை பார்க்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். அப்ப இன்றைக்கு வரைக்கும் நம்ம மாம்சத்தோடு ரத்தத்தோடு சண்டை போட்டு இருந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு நாம் ஒன்றை புரிந்து கொள்வோமாக, நம்முடைய கரங்களை சோர்வடைகிற ஜனங்கள், நம்மளுக்கு இடறுதலாய் வருகிற ஜனங்கள், தேவையில்லாத வாக்குவாதம் பண்ணுகிறவர்கள் எதனால வாக்குவாதம் பண்ணுகிறார்கள்? அவர்களுக்குள்ளாய் தண்ணீர் என்கிற தாகத்தை தீர்க்கிற பரிசுத்த ஆவியானவர் இல்லாதபடியினால். 2வதாக எதனால் வாக்குவாதம் வருகிறது? அந்த வார்த்தை சொல்லுகிறது, ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். ரெவிதீம் என்பது எதை காட்டுகிறது? வறட்சியான இடம் என்பதன் அதனுடைய பொருள். அப்ப இந்த ஜனங்கள் ஒரு காலத்துல தேவ ஜனமா இருந்தாங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்களா இருந்தார்கள். ஆனா அவர்களுக்குள்ளாய் பரிசுத்தாவின் நிரப்புதல் இல்லாததுனால இப்ப வறட்சியான இடத்துக்கு வந்துட்டாங்க. வறட்சியான இடத்துக்கு வந்த பிறகு அவர்களிடத்துல இந்த தண்ணீர் இல்லாதபடினால் அங்கு வாக்குவாதம் வருகிறது. அப்ப 2வது இவர்களுக்கு வாக்குவாதம்
காரணம் என்ன? அவர்கள் இருக்கிற இடம் வறட்சியான ஒரு ஸ்தலம். அவர்கள் இருக்கிற ஸ்தலம் ஒரு வறட்சியான இடம். அந்த வறட்சியான இடத்திலே தண்ணீர் இல்லாதபடியினால் அவர்கள் வாக்குவாதம் பண்ணினார்கள். அப்ப இன்றைக்கு நம்ம இப்ப 2 காரியத்தை வைத்து ஜெபிக்க போகிறோம். ஒண்ணு, நாம அந்த துதியை மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய கரங்கள் இன்னும் மீண்டும் பலனடைய முடியாது. நம்முடைய கரங்களை உயர்த்தி நாம ஜெபித்து சகலத்தையும் ஜெயிக்கத்தக்கதாய், தடைகளை உடைக்கத்தக்கதாய் தேவன் நம்முடைய கரங்களை பலப்படுத்தும்படியாய் நாம் ஜெபிக்க போகிறோம். 2வது, உங்க வாழ்க்கையில யார் உங்களிடத்துல தேவையில்லாம வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, யார் உங்களோடு போராடி கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய வறட்சி மாற்றப்படும்படியாய் நாம் ஜெபிக்க போகிறோம். இங்க இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த தண்ணீர் இல்லாத வறட்சி மாற்றப்பட்ட உடனே அவர்கள் யுத்தத்துக்கு செல்லுகிறவர்களாய் மாறினார்கள். அவர்கள் இங்க மோசையோடு போராடிக்கிட்டு இருந்தவங்க இப்ப சத்ருவை எதிர்க்கிறவர்களாய் மாறினார்கள். அப்ப நாம அவர்களை திசை திருப்ப வேண்டும் என்றால், அந்த போராட்டத்தை நிறுத்தணும்னா அவங்ககிட்ட போய் நாம சண்டை போடக்கூடாது. அவர்களுடைய வறட்சியை நம்ம மாற்றணும். இந்த கல், உட்காருகிற கல் வந்தால் அங்கு ஒரு ஜெய ஜீவியம் வருகிறது. ஜெய ஜீவியம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா போராட்டங்கள் மாற்றப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் யுத்தத்தை போல் காணப்படுகிற எல்லாம் நிர்மூலமாக்கப்பட்டு கர்த்தர் நம்மளுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். அப்ப இப்பொழுது இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தர் அந்த வார்த்தையை கொடுத்தார் என்றால், உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் ஜெயத்தை பெற முடியாதபடி போராடிக்கிட்டு இருந்தீங்க அல்லவா, அவைகளில் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். அவைகளிலிருந்து தேவன் ஜெயத்தை கொடுக்கிறார். அந்த சத்துருக்களின் இடத்திலிருந்து தேவன் ஜெயத்தை கொடுக்கிறார். அந்த வியாதியிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். அந்த சாத்தானின் போராட்டத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். அந்த கடன் பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், மனிதர்களால் வருகிற போராட்டங்கள், இவைகள் எல்லாவற்றிலிருந்தோ தேவன் இன்றைக்கு உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். ஏனென்றால் அந்த உயிர் தெழுதலின் வல்லமை இந்த கல்லிலே இருக்கிறது. கர்த்தர் இன்றைக்கு அந்த கல்லை கொடுத்திருக்கிறபடியினால் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதனாலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கொடுத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். நல்ல ஆரம்ப ஜெபத்தையும் நல்ல வசன வியாக்கியான பகுதியை நீர் எங்களுக்கு கொடுத்தீரே ஆண்டவரே. நல்ல ஒரு சாட்சியை கேட்க தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டி, ஆண்டவரே பாஸ்டர் ஐசையாவுக்கு ஜெபிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டினீரே, அதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஆரம்பம் முதல் உடைய கிருபை கூட இருந்தது, உடைய பிரசனம் கூட இருந்தது, அதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. குறிப்பாய் ஆண்டவரே அப்பா, உட்காருகிற கல் என்கிற ஒரு கல்லை எங்களுக்கு கொடுக்கிறீர் என்று சொன்னீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அந்த உட்காருகிற கல் வந்தால் எங்க வாழ்க்கையில தேவ மகிமை வெளிப்படும், எல்லா தடைகளை புரட்டி போடும், எங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கும் என்று சொன்னீர் அல்லவா. அதே போல உடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே அந்த உட்காருகிற கல்லை நீர் கொடுத்து இப்பொழுதே தேவனுடைய மகிமையை நீர் கொண்டு வருவீராக. இவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடை கற்கள் நிர்மூலமாக்கப்படுவதாக வசனம் சொல்லுகிறது அல்லவா. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கப்பட்டு போவான் என்று சொல்லுகிறது அல்லவா. இந்த உட்காருகிற கல் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில வருகிறபடினா எல்லா தடை கற்கள் நிர்மூலமாக்கப்படுவதாக. அதன் நிமித்தமாய் இவர்கள் வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை நீர் கட்டளையிடுவீராக. ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளைகளாய், ஜெயங்கொண்ட தேவ ஜனமாய் இவர்கள் கம்பீரித்து ஆர்ப்பணிக்கத்தக்கதாய் ஒரு ஜெயத்தின் ஜீவியத்தை நீர் கட்டளையிடுவீராக. குறிப்பாய் ஆண்டவரே, வாக்குவாதம் பண்ணுகிறவர்களையும் வாக்குவாதம் பண்ணுகிறவர்களால் கரங்கள் சோர்ந்து போகிற என்பதை காண்பித்தீர் ஆண்டவரே. இவர்கள் வாழ்க்கையில யாராவது வாக்குவாதம் பண்ணிக்கொண்டு இவர்களை எப்ப பார்த்தாலும் குட்டிக்கிட்டே இருந்தா, இவர்களை எப்ப பார்த்தாலும் துன்பப்படுத்திக்கிட்டே இருந்து அதன் நிமித்தமா இவர்கள் வாழ்க்கையில ஜெப ஜீவியமும் துதியின் ஆண்டவரே ஜீவியமும் குறைவுபட்டிருந்தால், இவர்கள் கரங்கள் பலவிடப்பட்டிருந்தால் இப்பொழுதே இவர்கள் கரங்களை நீர் பலப்படுத்துவீராக. இதன் நிமித்தமாய் இவர்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா வாக்குவாதம் பண்ணவர்களுடைய வாழ்க்கை, வறட்சியின் வாழ்க்கை மாற்றப்படுவதாக. அவர்கள் இவர்களை விட்டு விலகுவார்களாக. இவர்களுக்கோ நீர் ஜெயத்தை கொடுத்து இவர்கள் கரங்களை மீண்டும் பலப்படுத்தி வருவீராக. அதன் மூலமாய் உம்முடைய கிரியைகளை நீர் நடப்பிப்பீராக ஆண்டவரே. அப்படி நீ சேருக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லா துதி கன மகிமையில உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.